சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ராஜாங்கம் ரொம்ப கவலையோட இருக்கிறத பார்த்துட்டு சேது கேட்குறாரு, என்னப்பா என்ன விஷயம், ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ராஜாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மோகனாவும் முகம் வாடி போய் உட்கார்ந்துருக்கிறத வீட்டில் இருக்கிற எல்லாருமே கவனிக்கிறாங்க. என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடி வந்து அந்த ஈஸ்வரியுமே ரொம்ப ஆர்வத்தோட கேட்குறாங்க. உடனே ராஜாங்கம் வந்துட்டு நம்ம கண்மணியையும் மாப்பிள்ளையும் பற்றின யோசனை தான் எனக்குள்ள போய்கிட்டு இருக்குன்னு ராஜாங்கம் சொல்லவும், என்னப்பா என்னாச்சு, அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சேது கேட்கவும், இல்லப்பா சேது, அவங்க 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு வந்து சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகம் அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனவங்க தான். அங்கே இருந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டு வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை கூட்டிகிட்டு நம்ம மாப்பிள்ளை போனார். போனதில் இருந்து இப்போ வரைக்கும் அவ்வளவா கண்மணி நம்மக்கிட்ட பேசுறது கூட இல்லை. மாப்பிள்ளை தான் அதிகமாக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம கண்மணிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதை பற்றி கேட்டால் இந்தா உப்பை வந்துருவோம் மாமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி ஆறுமுகம் நம்மக்கிட்ட சமாளிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நம்ம கண்மணி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு என்னால் தெரிஞ்சிக்காம இருக்க முடியல. அவள் குரலை கேட்காம எனக்கு எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கு. இங்கே இருந்து போன கொஞ்ச நாளையிலே கண்மணி பணம் அனுப்ப சொன்னா. நானும் ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும், வெளியூர் போயிருக்காங்க, ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு கண்மணியை கூட கூட்டிகிட்டு போனார். சரி அங்கே தங்கி இருக்கிறதுக்கு பணம் ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சி தான் கொடுத்தேன். நம்ம கண்மணிக்கு தானே கொடுக்கும், இதில் என்ன கணக்கு பார்க்க வேண்டியது இருக்குது, நம்ம பொண்ணு போன இடத்துல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தானே எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்க. சேது நானும் அதை தாயா நினச்சேன். அப்படி நினச்சி தான் நானும் கண்மணிக்காக பணமெல்லாம் அனுப்பிவிட்டேன். ஆனால் பணம் வாங்கினதுக்கு பிறகு கண்மணி எந்த ஒரு ஃபோனும் பண்ணவே இல்லை. நானே ஃபோன் பண்ணி கேட்டாலும் அதுக்கு ஆறுமுகம் சரியான பதில் சொல்கிறதும் இல்லை. எனக்கு என்னமோ மனசுக்கு நெருடாவே இருக்கியா, நம்ம கண்மணிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும், அப்பா என்ன பேசுகிறீங்க, அதெல்லாம் கண்மணிக்கு எதுவும் ஆயிருக்காது. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இப்போவே சொல்லுங்க, அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்க, நான் இப்போவே கிளம்பி போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இங்கே மோகனாவும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, அண்ணே அந்த தமிழ் சொன்னா சேது சொன்னான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நாமளே கெடுத்துட்டோமோன்னு தோணுதுனே. ஏன்னா அன்னைக்கே நான் நம்ம சொந்தத்தில் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொன்னேன், நீங்கள் கேட்டீங்களானே. இப்போ பாருங்க, இந்த வீட்டுக்கு டிரைவராக இருந்த ஒருத்தவனை கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில் அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டவனால தான் இருந்திருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், உடனே மோகனா வந்துட்டு, சாவித்திரி நீ வேற நேரம் கெட்ட நேரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு மோகனா சொல்லவும், மதினி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு அந்த ஆறுமுகத்தை பற்றி நல்லா தெரியும். அவன் ஏற்கனவே நம்மக்கிட்ட பணம் வாங்கி ருசி கண்டு இருக்கான், அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சாவித்திரி சொல்லவும், நீ சொல்கிறதெல்லாம் சரின்னே வச்சுப்போம், ஆனால் அவன் அதை அவனுக்காக வாங்கலையே, அக்காவுக்கு ஆப்ரேஷன், அக்காவை குணப்படுத்தணும், அதுக்காக மட்டும்தானே அவன் வாங்கினான், இல்லைனா அவன் எதுக்கு வாங்கிட்ட வந்து நிற்க போகிறான்னு மோகனா சொல்லவும், எது எப்படியோ ஆனால் அவன் பணத்தையும் நகையும் என்கிட்ட இருந்து வாங்கினானா இல்லையா, அந்த புத்தி அவனுக்கு இன்னமும் இருக்கத்தானே செய்யும். எனக்கு என்னமோ நம்ம கண்மணியை கூட்டிகிட்டு போய் அந்த பணத்தை ஆட்டையை போட்டுட்டு அவன் கண்மணியை தவிக்க விட்டுட்டு போயிட்டானுன்னு எனக்கு தோணுது. கண்மணியை ஏதாவது பண்ணியிருப்பானான்னு கூட எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சாவித்திரி சொல்லவும், சாவித்திரி அப்படின்னு ராஜாங்கம் சத்தம் போடவும் சாவித்திரி பேசாமல் அமைதியாக ஆயிடுறாங்க. மோகனா வந்துட்டு, ஏங்க
எனக்கும் என்னமோ பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்பந்தான் பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி கார் வந்து நிக்குது. கார் வந்து நின்ன உடனே முதல்ல ஆறுமுகம் தான் இறங்கி வீட்டுக்குள்ள வாராரு. ஆறுமுகத்தை பார்த்த உடனே கோவத்துல சேது ஓடி போய் சட்டைய பிடிக்கிறாரு. டேய் எங்கடா என் தங்கச்சி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவத்துல கேட்கவும், ஐயா ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. எங்கேயா கண்மணியை எங்கேயா? சேது இவன் மட்டும் வந்திருக்கான், நம்ம கண்மணியை எங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட ராஜாங்கம் கேட்கவும், அப்பா கண்மணி இல்லாம இவன் மட்டும்தாப்பா வந்திருக்கான்னு சேது சொல்லவும், எங்கடா என் பொண்ணை எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோவத்தோட ஆறுமுகத்திட்ட கேட்கவும், ஆறுமுகம் வந்துட்டு ஐயா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா யாருமே ஆறுமுகத்தை பேசவே விடல. எல்லாருமே மாத்தி மாத்தி ஆறுமுகத்துக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என் பொண்ணை என்னடா பண்ணுன, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிரு அப்படின்னு ராஜாங்கம் கேட்கவும், ஐயா நீங்க எல்லாரும் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. ஒருவேளை உங்க பொண்ணை நான் ஏதாவது பண்ணியிருந்தா நான் எதுக்காக இங்க வந்து நிக்கணும்? நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பணம் மட்டும் அனுப்ப சொல்றானே, பணத்தை வாங்கிட்டு நம்ம பொண்ணை ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் கேட்கவும், இங்க ராஜாங்கம் திகைச்சு போய் நிக்கிறாரு. நீ என்ன சொல்ற? அப்ப எங்க கண்மணி எங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட நிக்காங்க. அப்பந்தான் தமிழ்ச்செல்வி வந்துட்டு, என்ன அண்ணன் எல்லாரும் மாறி மாறி உங்களை தானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க பதிலே சொல்லாம இப்படி நின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்கவும், ஆறுமுகம் வந்துட்டு இருமா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அப்படின்னு ஆறுமுகம் சத்தம் கொடுக்கவும், உடனே காருக்குள்ள இருக்கிற கண்மணியும் கீழே இறங்கி வராங்க. என்ன கண்மணி எங்கம்மா போன அப்படின்னு மோகனா கேட்கவும், இங்க கண்மணி முகம் முழுக்க ஒரே பூரிப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கிறத பார்த்ததும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கம்மா போன, இத்தனை நாளா உன் குரலை கேட்காம உன்னை பார்க்காம நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம். வெளியூர் போறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போனீங்க. அங்க என்னதான் நடந்துச்சு? ஏன் இத்தனை நாளா ஃபோன் எடுக்கல? இப்பங்கூட சேது அந்த ஊருக்கு கிளம்ப தான் இருந்தான், என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், கண்மணி வந்துட்டு அப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருந்த அந்த ஸ்டிக்கை தூக்கி கீழே போடுறாங்க. ஐயோ கண்மணி பார்த்து கீழே விழுந்துராத அப்படின்னு சொல்லிட்டு சேது ஓடி வந்து தாங்கி பிடிக்க பார்க்குறாரு. அண்ணே என்ன நல்லா பாருனே, நான் இப்போ தனியாக நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்மணி சொல்லவும், என்ன கண்மணி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. உடனே கண்மணி வந்துட்டு தனியாவே நடந்து காட்டுறாங்க. தனியாவே நடந்து போறாங்க. எதுவுமே இல்லாம யாரோட உதவியும் இல்லாம அவங்க நிற்கிறது நடக்கிறது இதெல்லாம் பார்த்த ராஜாங்கத்துக்கும் மோகனாவுக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆச்சரியத்தோட ஆறுமுகத்தை பார்க்குறாங்க. ஐயா எனக்கு தெரிஞ்சவங்களை பார்க்கணும்னு சொல்லித்தான் நான் வெளியூருக்கு கிளம்பினேன். கூடவே கண்மணியும் வரணும்னு சொல்லி அடம் பிடிச்சதுனால தான் கண்மணியை நானும் என் கூடவே கூட்டிட்டு போனேன். போன இடத்துல எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் அங்கே ரொம்ப வருஷமா டாக்டரா இருக்காரு. என் அக்காவுக்கு கூட ட்ரீட்மெண்ட் அங்கே தான் பல தடவை பார்த்துருக்கேன். அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு கால் சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டர் வந்திருந்தாரு. அவர் தான் சொன்னார், உங்கள் ஒய்ஃபோட காலை சரி பண்ணிடலாம், சரி பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என் கையில் பணம் இல்லைங்கய்யா, அதனால தான் நான் பணத்தை அனுப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், என்ன மாப்பிள்ள என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ராஜாங்கம் அதிர்ச்சியில் கேட்கவும், உடனே கண்மணி வந்துட்டு அப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பா எனக்கு கால் குணமாகணும்னு சொல்லி ஒரு மாத்திரையை நான் எப்போதும் வீட்டில் போடுவேன்ல, அந்த மாத்திரை கால் குணமாகிறதுக்காக போடுற மாத்திரை கிடையாதுப்பா. அது என்னோட கால் இப்படியே இருக்கணுங்கிறதுக்காக யாரோ சதி பண்ணி அந்த மாத்திரையை போட வச்சு இருக்காங்க. அதை அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாத்திரையோட எஃபெக்ட் என் காலை ரொம்ப பாதிச்சு இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்தால்
சரியாயிடும்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் கொஞ்ச நாள் அங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்போ என் கூட இருந்து என்ன ஒரு குழந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டது எல்லாமே இவர் தான்ப்பா. இவரை போய் நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்களே. ட்ரீட்மெண்ட்டில் இருந்ததுனால தான் என்னால் உங்ககிட்ட பேச முடியல. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசணும்னு நினச்சேன். இல்லை வேணாம், நம்ம வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட சர்ப்ரைஸாக இந்த விஷயத்த சொன்னால் சந்தோஷப்படுவாங்கன்னு இவர் தான் சொன்னார். அதனால தான்ப்பா நேரில் வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் அப்படின்னு கண்மணி சொல்லவும் மோகனா வந்துட்டு கண்மணியை கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க.